வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசாவிற்காக காத்திருக்கிறேன் டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் நினைவலைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். அம்பேத்கர் அவர்கள் அவர் சில இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதிலிருந்து எடுத்து அந்த ஒரு பதிப்பாசிரியர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எதிர் வெளியீடு தான் வெளியிட்டிருக்காங்க. ஒரு 55 பக்கங்கள் இருக்கும், ₹70 இது. இந்த புத்தகத்தை நான் எப்படி ஆர்டர் பண்ணேன்னா, அந்த உலக புத்தக தினத்துக்கு வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, 25-30% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் தான் நம்ம இந்த புத்தகம் வந்து வாங்கினோம். ஸோ அதை படிச்சுட்டு அதை பற்றி நம்ம சில விஷயம் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரியே வந்து இது வந்து அம்பேத்கர் அவர்களோட வந்து நினைவலைகள். ஸோ அம்பேத்கரை பற்றி பெருசாக வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நான் ஜஸ்ட்டு அது எப்படி இந்த புத்தகம் வந்துச்சு அப்படின்றத மட்டும் இங்கே போட்டிருக்காங்க. அதை மட்டும் நான் படித்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளதை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமாக நான் சொல்கிறேன். நீங்களுமே இந்த புத்தகம் வந்து வாங்கி டைம் இருந்தால் நேரம் ஒதுக்கி படித்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். விசாவிற்காக காத்திருக்கிறேன். இவை டாக்டர் அம்பேத்கரின் சொந்த கையெழுத்தில் வரையப்பட்ட நினைவலைகள். மக்கள் கல்விக் கழகத்தின் சேகரிப்பில் இருந்த இக்குறிப்புகள் மார்ச் 19, 1990 சிறு நூலாக கழகத்தால் வெளியிடப்பட்டது. தொகுப்பாசிரியர் வந்து இதோட தொகுப்பாசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் அவர் கைப்பட எழுதி வச்ச நினைவலைகளை தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சிறு புத்தகமாக தொகுத்துருக்காங்களாம். இதில் வந்து ஒரு 4 விஷயங்கள் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்ததாக இருக்குது. மீதி 2 விஷயம் வந்து அவர் சந்தித்த அனுபவங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது அடுத்தவங்களோட விஷயமாக கூட இருக்கலாம். அதுதான் வந்து பகுதி 1லேருந்து பகுதி 6 வரை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு பகுதி முடித்தோடனே வந்து அம்பேத்கர் அவர்களோட இமேஜ் கூட வந்து அவர் அழகாக வந்து போட்டிருப்பாங்க. இன்னொரு ரொம்ப சின்ன புத்தகமாக தான் இருக்குது. ஸோ எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜில் தான் வந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பகுதி 1, பகுதி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பகுதிகள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும். பகுதி 1ல் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு சின்னதாக விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பகுதி 1ல் என்ன இருக்குன்னா வந்து அம்பேத்கர் அவர்களும் அவரோட அந்த கசின் அந்த ஒரு 4-5 பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து இன்னொரு ஊரில் வந்து வேலை செய்கிறாரு. அவரால் வந்து அடிக்கடி வர முடியாது. ஏன்னா அவர் கிடைச்ச வேலையை அது ஒன்று தான், அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அங்கேருந்து ஒரு தந்தி அனுப்புகிறாங்க, நீங்களாம் இங்கே வந்துருங்கன்னு. இது வந்து எந்த காலம்னா வந்து அந்த தீண்டாமை வந்து எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்துச்சோ அந்த அளவு உள்ள ஒரு காலகட்டம். 1904 அந்த ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இது 2000 கிட்டத்தட்ட ஒரு 120-100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்களாம் அந்த ட்ரெயினில் ஏறி போய் அந்த இடத்துல இறங்குறாங்க. ஒரு புது ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டாங்க. அவங்கள பார்க்குறப்ப வந்து தீண்டத்தகாத மாதிரி தெரியாதா. ஏன்னா ட்ரெஸ்லாம் வந்து எல்லாம் புதுசாக வாங்கிட்டு அப்பாவை பார்க்க போகிறோன்னு சொல்லி இருந்த காசில் வந்து ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டாங்க. பகுதி 1 வந்து எப்படியா எங்கே ஆரம்பிக்குதுன்னா வந்து 1904. ஸோ அந்த 1900 காலகட்டத்தில் தான் வந்து ஆரம்பிக்குது. நான் முன்னாடியே சொன்னமே வந்து ஒரு 100-125 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக இங்கேருந்து எல்லாம் கிளம்புறாங்க. அதில் ஒரு 2 வரியை மட்டும் வாசித்து நான் வந்து கதைகளாக சொல்கிறேன். என் அப்பா காசாளராக இருந்ததால் அவரால் வேலை பார்க்கும் இடத்தை விட்டு சத்தாரா வரை வந்து எங்களை பார்க்க முடியாது. இதனால் எங்களை கோரைக்கானுக்கு கிளம்பி வந்து கோடை விடுமுறையை தன்னோடு கழிக்குமாறு அப்பா கடிதம் எழுதியிருந்தார். நாங்கள் ஒருவரும் அதுவரை தொடர்வண்டித்துறையின் ரயில் எப்படி இருக்கும் என்று நேரில் கண்டதில்லை. இதனால் அப்பாவின் அழைப்பினை கண்டு எல்லா குழந்தைகளும் அகமகிழ்ந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. தடபுடலாக தயாரிப்புகள் நடைபெற்றன. ஆங்கில முறையிலான புதிய சட்டைகள், பளிச்சென்று மின்னும் வேலைப்பாடுகள், தொப்பிகள், புத்தம் புதிய பட்டுக்கரையுள்ள வேஷ்டிகள் என அனைத்தும் பயணத்துக்காக வாங்கப்பட்டனன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவங்க சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிடுறாங்க. அங்கே வந்து அவங்க அப்பா வந்து ஒருத்தவங்களை அமுச்சு விடணும். ஆனால் அவர் வந்து சேரலையாம். அது ஏன்னு தெரியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, வரவே இல்லையா. அந்த ரயில்வே மாஸ்டர் வந்து கேட்க வராரு, ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க, என்ன ஆச்சு, எங்கே நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு. அதுவரையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவர் இவங்களை பார்த்தோன்னே அந்த புது ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்தோன்னே இவங்க வந்து உயர் சாதி வகுப்பு சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண பார்த்துருக்காரு. ஒரு டயத்துக்கு மேலே வந்து இவங்க என்ன சாதி, என்ன அமைப்பினர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே அவரோட முகமே மாறிடுச்சு அப்படின்றத வந்து ஒரு 2-3 விஷயமாக சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு இந்த புத்தகத்தை வந்து இப்போ பேச வரோம் அப்படின்னா, இப்போ இந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது முக்கால்வாசி மறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு டயத்தில் இது எப்படி இருந்திருக்கு, இப்போ நம்ம எவ்வளோ விஷயத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு டயத்தில் வந்து ஒரு ட்ரெயின்லேருந்து கிளம்பி ஒரு குதிரை வண்டி பிடிக்கிறதுக்கே ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஒரு அமைப்பு, ஒரு சாதியினர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அதிலிருந்து ஒருத்தர் வந்து எப்படி மேலே வந்திருக்காரு அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த புத்தகத்தை படித்து இப்போ நம்ம சொல்கிறது. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் வந்து இந்த குடும்பமே மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்திருக்கப்போ போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே. அதுதான் வந்து பகுதி 1ல் வந்து அந்த தொடர் வண்டி விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரயில்வே மாஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ண வராரு. ஆனால் திடீர்னு வந்து இவர் வந்து என்ன சாதி அப்படின்றத சொன்னோடனே அவர் என்ன மாதிரி மாறுறாருன்றதே வந்து அந்த பகுதி 1ல் வந்து ஒரு 2-3 விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. வெகு நேரம் காத்திருந்தும் யாரும் வரவில்லை. 1 மணி நேரம் கடந்துவிட்ட நிலையில்
மசூர் நிலையத்தில் மாஸ்டர் எங்களை விசாரிக்க வந்தார். எங்களுடைய பயணச்சீட்டுகளை காட்ட சொன்னார். நாங்கள் அவற்றை காட்டினோம். பின் ஏன் இங்கேயே தங்கிவிட்டோம் என்று வினா எழுப்பினார். நாங்கள் எல்லாம் கோராகான் செல்ல வேண்டும், எங்கள் தந்தையோ அல்லது அவருடைய வேலையாலோ வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம். ஆனால் ஒருவரும் வரவில்லை என்பதோடு எப்படி கோராகான் சென்று சேர்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று பதிலளித்தோம். நாங்கள் நன்றாக ஆடை உடுத்தியிருந்த குழந்தைகள். எங்களுடைய ஆடைகள் பேச்சு வழக்கினை கொண்டு நாங்கள் தீண்டப்படாதோரின் குழந்தைகள் என்று ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையில் தொடர்வண்டி நிலையத்தின் மாஸ்டர் நாங்கள் பிராமண வீட்டு குழந்தைகள் என்று உறுதியாக நம்பியதோடு எங்களின் பரிதாபகரமான நிலையை கண்டு பெருமளவில் மனமுடைந்து போனார். இந்துக்களின் பொதுவான வழக்கத்திற்கு ஏற்ப நாங்கள் எந்த சாதியினர் என்று கேட்டார். நான் உடனடியாக எந்த முன் யோசனையும் இன்றி நாங்கள் மகர்கள் என்று உளறி கொட்டிவிட்டேன். மகர்கள் என்றால் பம்பாய் மாகாணத்தில் தீண்டப்படாதவர்களாக நடத்தப்படும் சமூகங்களில் ஒன்றே மகராகும். அவர் அதிர்ந்து போனார். அவருடைய முகம் திடீரென்று மாறியது. அவரை வினோதமான அருவருப்பு உணர்வொன்று ஆட்கொள்வதை கண்டோம். என்னுடைய பதிலை கேட்டதும் அவர் தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டார். நாங்கள் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தோம். ஸோ ரயில்வே மாஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. இவங்க மகர் சமூகத்தை சார்ந்தவங்கன்னு தெரிஞ்சவொடனே அவர் முகமே மாறி அவர் ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாரா. மறுபடியும் நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் நடந்திருக்கு. ஏன்னா குதிரை வண்டியில் தான் நம்ம போய் ஆகணும். ஏன்னா அவங்க அப்பா ஒரு ஆள் அமுச்சு விட்றேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா யாரையுமே அமுச்சு விடல. அவங்க அப்பா சேரல. இங்கேருந்து அந்த இடத்துக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். இரவு ஆகிக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இன்னொரு சம்பவம் நடக்குது. குதிரை வண்டி வரணும். அந்த குதிரை வண்டி அந்த மாட்டு வண்டியை ஓகே ஏதோ ஒன்று. பட் ஆனால் அதை இவங்களை ஏற்றிட்டு போக மாட்டாங்களாம். ஏன்னா இவங்க தீண்டப்படாதவர்னு சொல்லிட்டு இவங்களை ஏற்றிட்டு போக மாட்டாங்களாம். அதனால் யாருமே வரதில்லையா. ஏன்னா ரயில்வே மாஸ்டர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே பரவிடுச்சான். ஒரு டயத்துக்கு மேலே ரயில்வே மாஸ்டரே கொஞ்சம் மனசு சரி வாங்கன்னு சொல்லி ஒரு தொடர் வண்டி அந்த இதை பேசி ஒரு மாட்டு வண்டி அந்த மாட்டு வண்டிக்காரங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. அப்போயுமே மாட்டு வண்டி நான் இழுக்க மாட்டேன், நானுமே வண்டியில் உட்காந்துக்கிறேன், இல்லை நான் வண்டி பின்னாடியே வரேன், நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் வண்டியை இழுத்துட்டு போங்க, உங்களை நான் இழுத்துட்டு போகணும்னு சொல்லி எந்த அவசியமே இல்லைன்னு சொல்லி அந்த மாட்டு வண்டிக்காரர் சொல்கிறாராம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களில் ஒரு ஆள் அவங்களோட பெட்டி படிக்கல நிறையா ஜாமான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவங்களில் ஒரு ஆள் ஓட்டிகிட்டு போகிறாங்க. பாயதுரம் பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கிறாங்களா. அதுக்கப்புறம் திருப்பி மாட்டு வண்டிக்காரரே வேணாம், தீட்டு போட்டாலும் பரவாயில்ல, நம்மளே ஓட்டலாம், நம்ம வண்டி எதுக்கு இவங்களை தொட விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி திருப்பியும் அவரே ஓட்டிகிட்டு போகிறாராம். ஓட்டி போய் ஒரு இடத்துல அந்த சுங்கச்சாவடின்னு சொல்லி அப்போவே இருந்திருக்கு. அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா இவங்கள்ட்ட சாப்பாடு எல்லாமே இருக்குது. ஏன்னா அங்கேருந்து கிளம்பும் போதே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் தண்ணி இல்லையா. அங்கே உள்ளவங்க இன்னொன்று அந்த சுங்கச்சாவடியில் உள்ளவங்கள்ட்ட போய் தண்ணி கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே போனால் ரொம்ப இருட்டாயிரும், காலையில் போய்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிடலான்னு சொல்லிட்டு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு தண்ணி வேணுமேன்னு சொல்லிட்டு அந்த சுங்கச்சாவடியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் தண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சாதியினர்னு தெரிஞ்சு அவங்க தண்ணி தர மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவோம், அந்த மாட்டு வண்டிக்கார்ட்டே கேட்டிருக்காங்க, இங்கே ஏதாவது தண்ணி கிடைக்குமா. அவர் இங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சுங்கச்சாவடிக்கார்ட்ட போய் கேட்குறப்ப நம்ம முகலாயர்னு சொல்லி அரபியில் ஏதாச்சும் பேசுவோம், ஏன்னா நம்ம என்ன சாதின்னு தெரிஞ்சுன்னா கொடுக்க மாட்டாங்கல்ல. முகலாயருக்குன்னு சொல்லி அந்த சாதிகள்லாம் அப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி போய் கேட்போம்னு சொல்லி அந்த மாதிரி அரபிலையும் பேசி தண்ணி இருந்தால் கொடுங்கன்னொடனே போட அவனுக்குலாம் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அன்றைக்கி சாப்பிடாமே அந்த நைட்டு ஃபுல்லாக படுத்துருந்துட்டு அடுத்த நாள் அந்த மாட்டு வண்டிக்காரங்க கூட கிளம்பி போய் அவங்க அப்பா பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டில் போய் சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாரா, ஏன் நீங்கள் வர்றது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னாங்களாம். அப்போ தான் சொன்னாங்களாம், நீங்கள் எங்களை வர சொன்னீங்க, நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தந்தி போட்டுருந்துமே உங்களுக்கு வரலையான்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ தான் தெரிஞ்சு அவங்க அப்பா கூட வேலை செய்கிறவர் அந்த தந்தி அந்த தபால் கிடச்சிருக்கு, அவர் போய் அவர்கிட்ட சேர்க்கலையாம். அப்போ தான் இவங்க முடிவு பண்ணாங்களா, ஓ இது நம்ம அப்பா தப்பு இல்லை, இடையில ஒருத்தரோட தப்பு, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இல்லைனா கூட நம்ம அப்பா கரெக்ட் டைமுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார், இதுக்கு இடையில தேவையில்லாமல் தண்ணி கிடைக்கல, அந்த மாட்டு வண்டியில் நம்மளை ஏற்ற மாட்டேன்ட்டாங்க, இவ்வளோ பிரச்சனை சந்திச்சோன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி பகுதியை முடிக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு புதுசு இல்லை, நான் பள்ளி படிக்கும் போதே இந்த மாதிரி பிரச்சனைலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா பள்ளியிலே எனக்குன்னு சொல்லி தனியாக தான் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த க்ளீன் பண்ணுறவங்க எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க, அந்த இடத்த மட்டும் க்ளீனே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு சின்ன விஷயமா சொல்லியிருக்காங்க. என் வாழ்வில் இந்நிகழ்விற்கு மிக முக்கியமான இடம் உண்டு. இது நடந்தபோது நான் 9 வயது சிறுவன். ஆனால் என் மனதில் அது ஆறாத வடுவாக பதிந்துவிட்டது. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே நான் ஒரு தீண்டப்படாதவன் என்று அறிவேன். தீண்டப்படாதோர் சில வகையான அவமானங்கள் ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறார்கள் என்று எனக்கு தெரியும். எடுத்துக்காட்டாக என் வகுப்பில் ரேங்க் அடிப்படையில் பிற மாணவர்களோடு நான் உட்கார வைக்கப்படாமல் வகுப்பறையின் ஓரத்தில் அமர வைக்கப்பட்டேன். நான் வகுப்பறையில் உட்காருவதற்கு என்று தனியே சாக்குப்பை ஒன்று உண்டு. வகுப்பை சுத்தம் செய்ய நியமிக்கப்பட்டிருந்த பணியாளர் நான் பயன்படுத்த
பயன்படுத்திய சாக்குப்பையை மட்டும் தொடவே மாட்டார். என்னுடைய சாக்குப்பையை மாலை வீட்டிற்கு எடுத்துச் சென்று அடுத்த நாள் நான் மீண்டும் கொண்டு வர வேண்டும். என்னுடைய பள்ளியின் தீண்டத்தகுந்த பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுக்கு தாகம் எடுத்தால் குடிநீர் குழாய்க்கு சென்று அதிலிருந்து நீரை பருகலாம். ஆசிரியரிடம் தண்ணீர் குடிக்க அனுமதி பெற வேண்டும் என்பது மட்டுமே அவர்களுக்கு தேவையாக இருந்தது. அவர் சொல்லியிருக்காரு, இப்போ நான் வந்து 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன், இப்போ எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி தொடர் வண்டியில் போனோம், அவங்க ஏற்றிக்க அந்த மாஸ்டர் வந்து எந்த சாதின்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப ஒதுக்குனாரு, மாட்டு வண்டியில் எங்களை ஏற்றிக்க மாட்டேன்ட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு 9 வயசு ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளையில இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். எனக்குன்னு சொல்லி ஒரு சாக்கப்பை இருக்கும், நான் ஸ்கூல் படிக்கும் போது அங்கே தான் உட்காரணும், அதை எடுத்துகிட்டு போய் நான் தான் க்ளீன் பண்ணிட்டு வரணும், அதை வந்து அந்த க்ளீன் பண்ணுறவர் வந்து க்ளீன் பண்ண மாட்டார். இன்னொன்று என்னென்னா வந்து யாருக்காச்சும் எல்லாத்துக்கும் தண்ணி தாங்க அடிச்சா அவங்க போய் ஆசிரியர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போய் தண்ணி குடிச்சிடலாம். ஆனால் நான் வந்து அது மட்டும் பத்தாது, நான் பர்மிஷன் வாங்கணும், அதே நேரத்தில் வந்து எனக்கு தண்ணி எடுத்து தர்றதுக்குன்னு ஒரு ஆள் எனக்கு வரணும். ஏன்னா நான் போய் அந்த குழாயை தொட்டுறக்கூடாது, தொட்டால் வந்து தீட்டு போட்டுருன்னு சொல்லிட்டு என்னை வந்து தண்ணி குடிக்க விட மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு பணியாளர் வச்சுருப்பாங்க, அவர் தான் எனக்கு தண்ணி எடுத்து கொடுப்பார் அவர் கையால். அவர் வந்தால் தான் எனக்கு தண்ணி, அவர் வரலன்னா வந்து எனக்கு தண்ணி கூட கிடைக்காது, அன்றைக்கி வந்து எனக்கு தண்ணி கூட கிடைக்காது ஸ்கூல்லன்னு சொல்லி இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கேன்ற சொல்கிறாங்க. தீண்டத்தகுந்த வகுப்பைச் சேர்ந்த யாரேனும் ஒருவர் குழாயினை திறக்காவிட்டால் என்னுடைய தாகத்தை தணித்து கொள்ள முடியாது. ஆசிரியரிடம் அனுமதி பெறுவது மட்டுமே என்னை பொறுத்தளவில் போதுமானதில்லை. எனக்கு தண்ணீர் திறந்துவிட பள்ளியின் சிப்பந்தியை ஆசிரியர் அனுப்பி வைப்பார். அவரை மட்டுமே இந்த வேலைக்கு ஆசிரியர் பயன்படுத்த இயலும். அவர் வராமல் போனால் எனக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்காது. ஒரே வரியில் சொல்வது என்றால் பள்ளி சிப்பந்தி இல்லை என்றால் எனக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. இவர் போய் வந்து தண்ணீர் திறக்கக்கூடாதான். ஸ்கூல் படிக்கும் போது கூட இன்னொருத்தவங்க வந்து அந்த தீண்ட தகாதவர்னு சொல்கிறாங்களா, அவங்களாம் வந்து பைப்பில் கையை வைக்கக்கூடாதான், அவங்க தான் நார்மலாக உள்ளவங்க தான் வந்து கை வைக்கணுமா. ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு ஆளை நியமிச்சிருந்தாங்களாம் பள்ளி. அவங்களே வந்து அவர் வரலன்னா இவருக்கு தண்ணியே கிடைக்காது, அந்த அளவுக்கு வந்து ஒரு டைத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து துணி துவைக்கிறது கூட வந்து ஆளுங்க இருந்தாங்களா, இவங்கள்ட்ட வந்து காசு இருந்துச்சான், துணி துவைக்கிறதுக்கு வந்து காசு கொடுத்து துணி துவைக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து துணியை கூட துவைக்க மாட்டாங்களா, அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் துணிகளை துவைக்கிற வேலையை என்னுடைய அக்காக்கள் மேற்கொண்டார்கள் என எனக்கு தெரியும். சத்தாராவில் சலவைக்காரர்கள் இல்லாமல் இல்லை, அவர்களுக்கு காசு கொடுக்க முடியாத நிலையிலும் நாங்கள் இல்லை. நாங்கள் தீண்டப்படாதோர் என்பதால் எங்கள் துணிகளை எந்த சலவைக்காரரும் துவைக்க மாட்டார் என்பதால் என் அக்காக்களை துணிகளை அலசினார்கள். அதே போல எங்கள் குடும்பத்தின் அத்தனை சிறுவர்களுக்கும் பெரிய அக்காவை முடிவெட்டி விடுவார். எங்களின் தலைகளில் தன்னுடைய சிகை அலங்கார கலையை பயிற்சி செய்து பார்த்து அக்கா தெரிவித்தார். சத்தாராவில் நாவிதர்கள் யாரும் இல்லாமல் இல்லை. நாவிதர்கள்னால் அந்த இது சேவிங் பண்ணுறவங்க, முடிவெட்டுறவங்க. சத்தாராவில் நாவிதர்கள் யாரும் இல்லாமல் இல்லை. அவர்களுக்கான கட்டணத்தை தரும் அளவிற்கு எங்களிடம் பணமும் இருந்தது. நாங்கள் தீண்டப்படாதோர் என்பதால் எங்களுக்கு முடிவெட்ட எந்த நாவிதரும் முன்வர மாட்டார். ஆகவே எங்களுக்கு முடிவெட்டி முகச்சவரமும் அக்காவே செய்ய வேண்டியிருந்தது. இவையெல்லாம் எனக்கு தெரிந்தே இருந்தன. எனினும் இந்த சம்பவம் இதுவரை ஏற்படாத அளவுக்கு அதிர்ச்சியை அளித்தது. இந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன்பு வரை தீண்டாமை இயல்பானதாக நான் எடுத்துக்கொண்டதைப் போல தீண்டப்படுவோரும் தீண்டப்படாதோரும் எடுத்துக்கொள்கின்றனர் என்றாலும் இந்த சம்பவம் தான் அது குறித்து என்னை சிந்திக்க தூண்டியது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்கூல்லே வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. இது அந்த தண்ணிலாம் குடிக்க விட மாட்டாங்க. இன்னும் வந்து எங்களுக்கு முடி வெட்டுறது கூட ஆள் இருப்பாங்க, காசு கொடுத்தா முடி வெட்டலாம், ஆனால் எங்களுக்கு வந்து முடி வெட்டி விட மாட்டாங்க, எங்கள் அக்காங்க தான் முடி வெட்டி விடுவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனால் இந்த தொடர் வண்டியில் போய் அங்கே போய் நின்று ஒரு குதிரை வண்டிக்கார் எங்களுக்கு வராமல் அந்த குதிரை வண்டிக்கார் வந்து எங்களுக்கு வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், உங்களை வந்து நான் குதிரை வண்டியில் வந்து ஏற்றிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், சுங்கசாவடியில் வந்து நாங்கள் தண்ணி கேட்டால் தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி சொன்னதுமே வந்து இந்த சம்பவங்கள் வந்து என்னை வந்து நிறையா யோசிக்க வச்சுச்சு அப்படின்றாரு. இதுதான் வந்து மொதல் பகுதியில் வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி போய் கஷ்டப்பட்டது அங்கே வந்து அம்பேத்கர் அவர்களை மேலோட போட்டு முடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது பகுதி 2ல் வந்து 1916 நடக்கிற சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க. நான் 1916 இந்தியாவுக்கு திரும்பினேன். பரோடாவின் மாட்சிமை மிக்க மகாராஜா மேற்கல்வி பயில என்னை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தார். நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 1913 முதல் 1917 வரை கல்வி கற்றேன். 1917 லண்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ள பொருளாதார துறையில் முதுகலை பட்ட படிப்பில் இணைந்தேன். 1918 என்னுடைய மேற்படிப்பை முடிக்காமலேயே இந்தியாவிற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. பரோடா அரசு என்னை படிக்க வைத்ததால் அவ்வரசின் கீழ் நான் பணியாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தேன். ஸோ பரோடா அரசு தான் வந்து இவரை வந்து படிக்க வச்சுருக்காங்க 1913 17 வரை. இருந்தாலுமே வந்து அவரோட படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் பரோடாவில் வந்து அந்த ஒரு அரசவையில் கீழே வந்து இவர் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டளையோடு தான் படிக்க வச்சாங்களாம். மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த பரோடா அதுக்கு வந்து வராரு. அங்கே வந்து இப்போ வந்து அந்த அலுவலகத்தில் வந்து அவர் வேலை பார்த்துட்டாரு. ஆனால் அங்கே வந்து தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல. அது வரையும் ஒரு 10-15 நாள் வந்து ஒரு இடத்துல இந்தியாவில் வந்து தங்கணும். அங்கே தான் வந்து பெரிய கஷ்டப்பட்டுருக்காரு. என்னென்னா
தங்குற இடத்துலலாம் வந்து இவரை வந்து ஒத்துக்க மாட்டாங்களாம். தீண்டப்படாதவருக்கு வந்து தங்குற இடத்துலலாம் வந்து இவருக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்களாம். அப்போ வந்து அந்த பாசி இன மக்கள் வந்து அந்த ஒரு ஹோட்டல் விடுதி நடத்திட்டு இருந்திருக்காங்க. அங்கே வந்து இவர் தங்கணும் அப்படின்னா இவர் வந்து பாசி இன மக்கள்னு சொல்லணுமா, இல்லைனா வந்து தங்க விட மாட்டாங்களாம். வேறு வழியே இல்லை, நம்ம 10-15 நாள் வந்து இங்கே தங்கி தான் ஆகணும். ஏன்னா நம்ம அலுவலக பணி பார்க்க வந்திருக்கோம், அந்த இடத்துல நமக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். ஏன்னா ஒரு ஃபார்ம் கொடுக்கணும், அதை மேலதிகாரிகிட்ட கொடுக்கணும், அவரை செக் பண்ணுவார், அவர் நம்ம என்ன சமூகம்னு பார்ப்பார், அது அவர் சமூகம் ஒரு மேல் சாதியாக இருந்தாலும் அவர் அதை ஒத்துப்பார், இல்லைனா ஒத்துக்க மாட்டார், அதை அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். அதுவரை நம்ம வந்து ஒரு விடுதியில் தங்கணுமேனு சொல்லிட்டு ஒரு பாசி இன விடுதியில் வந்து நானுமே வந்து பாசி இன மக்கள் தான் சொல்லி தங்குறாராம். ஏன்னா வேறு வழியிலே யாருமே தங்க விடலையாம். அதுவுமே வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு வந்து தெரியுமா, இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு சரி ஓகே அப்படின்றாராம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவருமே அனுமதிக்கலையாம், வேறு வழியே இல்லாமல் அனுமதிச்சிருக்காரு. ஒரு 10 நாள் அங்கே தங்குவாராம், தனியாகவே இருப்பாராம், யார்கிட்டையும் பேச மாட்டாராம். யாரும் பேசினா வந்து நீ என்ன ஜாதின்னு சொல்லி கேட்டால் தெரிஞ்சிடும், நம்மளை இங்கே வந்து விரட்டி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பேச மாட்டாராம். புத்தகம் நிறையா படிப்பாராம், அறையில் வந்து தனியாகவே இருப்பாராம். அலுவலகத்தில் வந்து நிறைய நேரம் வேலை செஞ்சுட்டு தான் வந்து இந்த விடுதிக்கே வருவாராம். ஏன்னா விடுதியில் வந்து யார்ட்டாச்சும் பேச்சு கொடுத்தா நம்ம யாருன்னு சொல்லி தெரிஞ்சிடும், நம்மளை விடுதி அமுச்சு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து அந்த விடுதியில் இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு. தனிமையில் புத்தகம் படிப்பேன், அந்த விடுதியில் வந்து வௌவால் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அதனால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்ம தனிமையில் இல்லை அப்படின்றதுமே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்காரு. இதே நேரத்தில் வந்து அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அலுவலகத்துலேயுமே வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்புகிறான். எனக்கு வந்து நான் வந்து வேறு விடுதியில் தங்கியிருக்கேன், அந்த விடுதியில் என்னைக்கு வேணாலும் என்னை துரத்தி விட்ருவாங்க, எனக்கு இங்கேயே தங்கிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த ஃபார்முமே வந்து அனுப்பிச்சிட்டே இருந்தாராம். ஆனால் அவங்க அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லையா. இங்கேயுமே வந்து பயத்திலே இருந்தாராம். ஒரு 10 நாள் போச்சான், 12 நாள் போச்சான். ஒரு டயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து பாசி மீன மக்கள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அந்த விடுதியில் உள்ளவங்களுக்கு. அப்போ நடந்த சம்பவத்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. இதுதான் வந்து பகுதி 2 வந்து இருக்குது. இதே மாதிரி தான் வந்து பகுதி 6 பகுதிகள் இருக்குது. அன்றோடு விடுதியில் தங்கி 11 நாட்கள் கழிந்திருந்தன. காலை உணவை முடித்துவிட்டு ஆடை அணிந்து கொண்டு அறையிலிருந்து வெளியேறி அலுவலகம் கிளம்ப தயாரானேன். முந்தைய இரவு நூலகத்தின் கடன் வாங்கியிருந்த நூல்களை திரும்ப தருவதற்காக தேடி எடுத்து கொண்டிருந்தேன். அப்போது படிக்கட்டில் பல பேர் ஏறி வரும் காலடி சத்தம் பலமாக கேட்டது. ஊரை சுற்றி பார்க்க வந்த பயணிகள் போலும் என்று எண்ணியவாறு அந்த புதிய நண்பர்கள் யாரென எட்டி பார்த்தேன். அடுத்த கணம் உயரமான கட்டுக்கோப்பான ஒரு டஜன் பார்சிகள் கையில் குண்டாந்தடிகளை ஏந்தி கொண்டு என்னை நோக்கி கோபத்தோடு வருவதை கண்டுகொண்டேன். அவர்கள் சுற்றுலா பயணிகள் இல்லை என்று உடனடியாக உணர்ந்து கொண்டேன். அவர்கள் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக என் அறையின் முன்னால் சடசடவென்று குவிந்துவிட்டு, நீ யாரடா, நீ எதுக்குடா இங்கே வந்த, பார்சி பேரை போட்டுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா, போக்கிரி பார்சி விடுதியை தீட்டாக்கிட்டியடா என்று சரமாரியாக கேள்வி கணக்குகளை தொடுத்தார்கள். நான் அமைதியாக நின்றேன். என்னால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல இயலவில்லை. ஆள் மாறாட்ட நாடகத்தை இனிமேலும் தொடர முடியாது. நான் செய்தது மோசடி வேலை, அதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். நான் பார்சி என்று அதுவரை ஆடிக்கொண்டிருந்த ஆள் மாறாட்ட ஆட்டத்தை தொடர்ந்திருந்தால் சினம்மிக்க அந்த வெறிபிடித்த பார்சிகள் என்னை அடித்து துவைத்திருப்பார்கள். கொஞ்சம் தவறியிருந்தால் சாகடித்திருக்கவும் கூடும் என்பது உறுதி. எதிர்ப்பு எதுவும் காட்டாமல் பணிவாக நின்றதோடு அமைதியாகவும் இருந்தது. வரவிருந்த பெருங்கேட்டை தடுத்தது. நான் அந்த டயத்தில் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன். இல்லைனா வந்து அவங்க என்னை கொண்டிருப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம பார்சின்னு சொல்லி நாடகம் ஆட முடியாது, இங்கேருந்து கிளம்புறதான் சரி, இல்லைனா நம்மளை வந்து அவங்க வந்து கொன்ற அளவுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்துமே வந்து கிளம்புறதுக்கு ரெடியானாராம். அவரோட புத்தகங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த ஓனரையும் பார்த்துட்டு மீதி இந்த காசையும் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். நான் ஒரு அலுவலக பணிக்காக வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த பரோடாவுக்கு வந்திருக்கேன். ஆனால் அங்கேயுமே வந்து என்னால் தீண்டத்தகாதவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து எந்த ஹோட்டல்லையுமே தங்க உள்ள பார்சி மக்கள் அவங்க ஹோட்டலில் கொஞ்ச நாள் தங்கினேன், அங்கேயுமே வந்து என்னால் முடியலை, அங்கேயுமே என்னை அடித்து கிளப்பிட்டாங்க. அப்புறம் எனக்கு 2 நண்பர்கள் இருந்தார். ஒரு நண்பர் வந்து அந்த பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் வந்து கிறிஸ்துவம் மாறி இருந்தார். அவர் வீட்டில் தங்கலான்னு பார்த்தா இருந்தாலுமே வந்து அவங்க பழைய அந்த இதிலே இருக்கனால வந்து என்னை வந்து அவங்க தங்கிக்கிறதுக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு முகலாய நண்பர் இருந்தார், அவர் வீட்லேயுமே தங்கலான்னு பார்த்தா அதுக்குமே எனக்கு சரியாக வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கல. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம வந்து இன்னுமே வந்து இந்த தீண்டாமை வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம எப்போ தான் இதுலேருந்து வெளியில் வர்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ 2வது பகுதியில் வந்து இந்த மாதிரி நான் சின்ன வயசில் ஒரு 9வது படிக்கிறப்ப 9 வயசில் வந்து நான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணேன்னா கிட்டத்தட்ட வந்து 18 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து எனக்கு அந்த பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது பகுதியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த விடுதியில் தங்கினதெல்லாம் அனுபவங்கள்லாம் வச்சு 18 வருஷத்துக்கு அப்புறமே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறத வந்து இந்த 2வது பகுதியில் சொல்லிப்பாங்க. அதில் வந்து ஒரு 2 வரியை மட்டும் படிச்சுட்டு அடுத்து நம்ம 3வது பகுதியை பார்க்கலாம். 18 ஆண்டுகள் ஆன பின்பும் கையில் குண்டாந்தடிகளோடு என்னை அச்சுறுத்துகிற நோக்கத்தோடு வரிசை கட்டி நிற்கும் பார்சிகள், அவர்கள் முன் குழி நடுங்கி கருணைக்கு இறையஞ்சும் பார்வையிலோடு நான் நிற்கும் காட்சியெல்லாம் நேற்று நடந்ததைப் போல கண்முன் நிற்கின்றன. இப்போது கூட அப்படியே துல்லியமாக அன்று நடந்தவற்றை நினைவு கூற இயலும். அந்நிகழ்ச்சியை கண்களில் நீர் வழியாமல் எண்ணி பார்க்க முடிவதே இல்லை. அன்றுதான் முதன்முறையாக இந்து ஒருவனுக்கு தீண்டப்படாதவனாக இருப்பவன் பார்சிக்கும் தீண்டப்படாதவனே என்று கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பகுதியை சொல்கிறாங்க. ஸோ நான்
வந்து இந்துக்கு தான் தீண்டப்படாதவன் நினச்சேன், ஆனால் வந்து பார்சி இன மக்களுக்குமே நான் வந்து தீண்டப்படாதவன் சொல்கிறது வந்து அந்த சம்பவத்தில் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து 2வது பகுதியை வந்து முடிக்கிறாங்க. ஸோ 2வது பகுதி முடிச்சோடனே வந்து இந்த அம்பேத்கர் அவர்களோட இமேஜ் வந்து இருக்கும். இப்போ 3வது பகுதி வந்து 1929 நடக்கிறத வந்து சம்பவமாக சொல்கிறாங்க. பகுதி 3 அது 1929ஆம் ஆண்டு பம்பாய் மாகாண அரசு தீண்டப்படாதோரின் குறைகள் குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அமைத்தது. நானும் அக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டேன். அக்குழுவினர் மாகாணம் முழுக்க பயணம் செய்து தரப்பட்டிருக்கும் அநீதி, அடக்குமுறை, கொடுங்கோன்மை குறித்து புகார்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீண்டப்படாதோர் குறைகளை வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு வந்து குழு அமைச்சிருக்காங்க 1929 பம்பாயில். அதுக்கு வந்து இவருமே அந்த குழுவில் இருந்திருக்காரு. அந்த குழுவில் வந்து பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் செஞ்சிருக்காரு. அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே என்ன நடந்திருக்குன்னா வந்து இவர் ஏற்றிட்டு போன அந்த கும்பலை ஏற்றிட்டு போனவர் அந்த வண்டியை வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சிருக்கு அந்த வண்டி ஓட்ட வந்தவர் யாருன்னா வந்து அவருக்கு வந்து வண்டியை ஓட தெரியாதான், அந்த மாட்டு வண்டியை ஓட தெரியாதான். இவரை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்து அங்கே உள்ளவங்க வந்து நிறைய பேர் ரெடியாக இல்லை. ஸோ அப்படின்றதுனால வண்டி ஓட்ட தெரியாதவர் வந்து ஒரு வண்டியை ஓட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வண்டியை மொத்தமாக கவுந்து விட்டுருக்காரு. இவருக்கு உடம்பெல்லாம் அடிபட்டுருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பகுதி 3 வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஸோ நான் வந்து என்னை ஓட்டிட்டு போகிறதையும் தாண்டி உனக்கேண்டா நான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு கும்பல்கிட்ட வண்டி ஓட்டவே தெரியாத ஒரு கும்பல்கிட்ட மாட்டி நான் உளுந்து கஷ்டப்பட்டதை வந்து 3வது பகுதியில் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு தீண்டப்படாதவர் வந்து டாக்டர் பட்டம் படித்து நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாரிஸ்டம் பட்டம் பெற்ற வழக்கறிஞராக இருந்தால் கூட நீ வந்து தீண்டப்படாதவன் தான், உன்னை வந்து நாங்கள் வந்து ஏற்றிட்டு போக மாட்டோம், உன்னை வந்து அவங்க தான் ஏற்றிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து நான் வந்து ரொம்ப அதனால் கஷ்டப்பட்டேன் அப்படின்றத வந்து பகுதி 3 வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போதுதான் ஒன்றை உணர்ந்தேன். ஒரு சாதாரண கூலி தொழிலாளியை விட எவ்விதத்திலும் மேம்பட்டவனாக இல்லாத சாதி இந்து வண்டியோட்டிக்கு கூட சமூக மதிப்பு இருந்ததால் அதன்படி அவன் எல்லா தீண்டப்படாதவர்களை விட தன்னை மேலானவனாக கருதி கொள்கிறான். அந்த தீண்டப்படாதவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற வழக்கறிஞர் என்றாலும் அவனுக்கு பொருட்டில்லை அப்படின்னு சொல்லிட்டு 3வது பகுதியை வந்து முடிக்கிறாங்க. 4வது பகுதி வந்து 1934 நடக்குது. பகுதி 4. ஸோ அதுலேயுமே வந்து அம்பேத்கர் அவர்களோட இமேஜ் வந்து போட்டிருப்பாங்க. பகுதி 4 1934ஆம் ஆண்டில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் இயக்கத்தைச் சேர்ந்த சக தோழர்கள் நான் அவர்களோடு உடன் வர ஒப்புக்கொண்டால் ஊர் சுற்றி பார்க்க விரும்புவதாக தெரிவித்தார்கள். எங்களுடைய பயண திட்டத்தில் விரிவில் உள்ள பெௌத்த குகைகள் கண்டிப்பாக இடம் பிடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. நான் நாசிக் சென்று சேர வேண்டும், அங்கே கட்சியினர் இணைந்து கொள்வார்கள் என திட்டமிட்ட பொழுது அவுரங்காபாத்தை கடந்துதான் வெருளை அடைய இயலும். ஸோ அந்த அவுரங்காபாத், அந்த ஹைதராபாத், அந்த மாதிரி அவுரங்காபாத் கிட்ட வந்து ஒரு பயணம் பண்ண வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சார்ந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த 1934ஆம் ஆண்டு. அதனால் அந்த ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து முகலாயர்களுக்கு வந்து அந்த கோட்டைகள்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ அதையுமே நம்ம பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா அந்த முகலாயர்கள் கோட்டைகளுக்கு முன்னாடி வந்து ஒரு கோலமாக இருந்திருக்கு. அதில் வந்து இவங்க மூஞ்சி கேக்கெல்லாம் கழுவிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்க எல்லாம் வந்து சுற்றி வளைச்சி நீ எதுக்கு அந்த குளத்தில் வந்து தண்ணி எடுத்த, நீ எதுக்கு அந்த குளத்தை வந்து தொட்ட, அது இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஆகிடுச்சுல்ல, இப்போ நாங்கள் எப்படி அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க மொத்தமாக சேர்ந்து இவங்களை வந்து அவங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வந்து இவங்கள்ட்ட வந்து நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. இவங்களை வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த சம்பவத்தை தான் வந்து பகுதி 4 வந்து சொல்கிறாங்க. அதுலேயுமே வந்து 2-3 வரிகளை வந்து நான் வாசிக்கிறேன். அது ரமலான் மாதம், முகமதியர்கள் நோன்பு நோக்கும் மாதம். கோட்டையின் நுழைவாயிலுக்கு சற்று வெளியே கழுத்து வரை நீர் நிரம்பி தழும்பிக் கொண்டிருந்த சிறிய குளம் ஒன்று உள்ளது. அதனை சுற்றி அகலமான கற்களாலான படித்துறை காணப்படுகிறது. எங்கள் முகங்கள், உடல்கள், ஆடைகள் என்று எல்லாம் நீண்ட பயணத்தால் தூசி படிந்து போயிருந்தன. நாங்கள் அனைவருமே கை கால்களை கழுவிவிட்டு செல்ல விரும்பினோம். சில கட்சி உறுப்பினர்கள் சற்றும் சிந்திக்காமல் படித்துறையில் இருந்தபடி தங்கள் முகங்களையும் கால்களையும் குளத்து நீரை கொண்டு கழுவினார்கள். இவையெல்லாம் முடிந்த பின்பு கோட்டையின் நுழைவாயிலை எட்டினோம். உள்ளே ஆயுதம் தாங்கிய வீரர்கள் காணப்பட்டார்கள். பெரிய கதவுகளை திறந்து வளைவிற்குள் எங்களை அனுமதித்தார்கள். அங்கே இருந்த காவலரிடம் கோட்டைக்குள் செல்ல எப்படி அனுமதி பெற வேண்டும் என்று கேட்கத் தொடங்கினோம். அந்த கணத்தில் வெண்தாடி அலைபாய்ந்து கொண்டிருந்த வயதான முதியவர் வந்து இந்த டேட்கள் தீண்டப்படாதவர்கள் என பொருள். அந்த டேட்கள் அப்படின்னா வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்ற ஒரு பொருளாம். அவங்க வந்து இந்த டேட்கள் குலத்தை அசுத்தமாக்கிட்டாங்க என்று கத்திக்கொண்டே வந்தார். சீக்கிரமே சுற்றுப்புறத்தில் இருந்த இளவயது மற்றும் வயதான முகமதியர்கள் அவரோடு இணைந்து கொண்டு இந்த டேட்களுக்கு திமிரை பாரு, இந்த டேட்கள் அவங்க மதத்தை மறந்துட்டானுங்க, அதாவது தன்னை வந்து தாழ்ந்தப்பட்டவங்க, அவங்க வந்து மதத்தை வந்து அவங்களே மறந்துட்டு இந்த குளத்தில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா முகமதியர்களும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்களாம். எங்களை மிக மோசமாக அச்சுறுத்தும் மனநிலையில் அவர்கள் சுற்றியிருந்தார்கள். நாங்கள் ஊருக்கு புதியவர்கள், உள்ளூரில் பழக்க வழக்கங்கள் தெரியாது என்றும் அப்போது நுழைவாயிலை வந்தடைந்திருந்த உள்ளூர்
அப்போது நுழைவாயிலை வந்தடைந்திருந்த உள்ளூர் தீண்டப்படாதவர்களை நோக்கி வெறுப்பு நெருப்பை உமிழ துவங்கினார்கள். இந்த வெளியூர் ஆளுங்க கிட்ட இந்த குலத்தை தீண்டப்படாதவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏன் நீங்கள் சொல்லலை என்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பாவ மக்கள், நாங்கள் குலத்திலும் அடியெடுத்து வைத்த போது அவர்கள் அங்கில்லை. ஸோ அங்கேயே அந்த ஊர்லேயே வந்து தீண்டத்தகாதவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இவங்களை வர சொல்லியிருக்காங்க, எல்லாமே சேர்ந்து போகலான்னு. ஆனால் அவங்க வந்து இவங்கள்ட்ட வந்து சொல்லலையா, இந்த குளத்தில் வந்து நீங்கள் வந்து குளிக்காதீங்க, மூஞ்சி கழுவாதீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க டூர் சுற்றி பார்க்க போய் அந்த கோட்டையை பார்க்க போகிறதுக்காக அந்த கோட்டைக்கு முன்னாடி உள்ள அந்த குளத்தில் வந்து இதுமாதிரி பண்ணிட்டாங்களாம். அந்த மக்களை வந்து முகலாயர்கள் எல்லாமே சேர்ந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் இவங்க சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து வரல அந்த இடத்துல, நாங்கள் வந்தப்போ வந்து இவங்க இல்லை, இவங்க வந்தப்போ வந்து நாங்கள் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசி சமாளிச்சிருக்காங்க. அப்போயுமே வந்து அந்த சுற்றி இருந்தவங்க வந்து உள்ளேயா ரொம்ப பெருசாக வந்து சவுண்டு போட்டுருந்துருக்காங்க, அடிக்க வந்திருக்காங்க. ரொம்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டயத்துக்கு மேலே பொறுமை இழந்துட்டு வந்து இவங்க வந்து அவங்கள பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டத்தில் இருந்த ஒரு முஸ்லீம் இளைஞர் தொடர்ந்து அவரவர் மத கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் ஓரளவிற்கு பொறுமையாக இருந்தேன். அதற்கு மேல் என்னால் பொறுமையை கடைபிடிக்க முடியவில்லை. நான் சற்று கோபமிக்க தொனியில், இதைத்தான் உங்கள் மதம் கற்பிக்கிறதா? தீண்டப்படாத ஒருவன் முகமதியராக மதம் மாறிய பின்பும் அவனை இந்த குலத்துக்கு நீரை பயன்படுத்த அனுமதிக்க மறுப்பீர்களா? தீண்டப்படாத ஒருவன் முகமதியராக மதம் மாறிய பின்பும் அவரை இக்குலத்து நீரை பயன்படுத்த அனுமதிக்க மறுப்பீர்களா என கேட்டேன். இந்த நேரடியான கேள்விகள் முகமதியர்களிடம் சற்றே மாற்றத்தை ஏற்படுத்தியதாக தோன்றியது. அவர்கள் பதில் ஏதும் அளிக்காமல் அமைதியாக நின்றார்கள். நான் காவலரை நோக்கி அதே சினமிக்க தோணியோடு, கோட்டைக்குள் நாங்கள் போகலாமா, போக முடியாதா, நாங்கள் நுழையக்கூடாது என்று சொல்லிவிட்டால் இங்கே நிற்க விரும்பவில்லை என்றேன். காவலாளி என்னுடைய பெயரை கேட்டு துண்டு காகிதத்தில் குறித்து கொண்டார். அதனை உள்ளே இருந்த கண்காணிப்பாளரிடம் கொண்டு போய் காட்டிவிட்டு வெளியே வந்தார். நாங்கள் கோட்டைக்குள் செல்லலாம், ஆனால் கோட்டைக்குள் எங்கேயும் தண்ணீரை தொடக்கூடாது என்றார். அந்த ஆணையை நாங்கள் மீறாமல் இருப்பதை உறுதி செய்யும் வண்ணம் ஆயுதம் ஏந்தி காவலர் ஒருவர் எங்களோடு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த 3வது சம்பவத்திலே வந்து அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்களா, 4வது சம்பவத்திலே வந்து அந்த கோட்டைக்குள்ளே நீங்கள் போங்க, சுற்றி பாருங்கள், ஆனால் அங்கே உள்ள தண்ணி எதுவுமே வந்து நீங்கள் வந்து தொடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையோட காவலரையுமே வந்து கூட அமுச்சு விட்டாங்களாம். அதுதான் வந்து 4வது சம்பவம். அதை முடிக்கும் போது கீழே வந்து ஒன்று சொல்கிறாங்க. இந்துவிற்கு தீண்டப்படாதவராக திகழும் ஒருவர் பார்சிக்கும் தீண்டப்படாதவரே என்பதற்கு ஒரு நிகழ்வை விவரித்தேன். இந்துவிற்கு தீண்டப்படாதவராக தெரியும் ஒருவர் முகமதியருக்கும் தீண்டப்படாதவரே என்பதை மேற்சொன்ன நிகழ்வு புலப்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மொதல் விஷயத்தில் வந்து இந்துக்கு தான் வந்து தீண்டத்தகாதவன், என்னை வந்து தொடர் வண்டியில் ஏற்றிக்க மாட்டேன், மாட்டு வண்டியில் ஏற்றிக்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், ஸ்கூலில் வந்து உட்கார வைக்க மாட்டேன்னு சொல்லி இந்துக்கள் தான் சொன்னாங்கன்னு பார்த்தா, 2வது விஷயத்தில் பகுதி 2ல் வந்து ஒரு பார்சியுமே சொன்னாங்க, நீயுமே எனக்கு தீண்டத்தகாதவன் தான் சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி பகுதி 2ல் இருக்கும். பகுதி 3ல் வந்து அந்த வண்டியை கவுத்து விட்டது சொல்லியிருப்பாங்க. பகுதி 4ல் வந்து முகமதியருமே வந்து எங்களை வந்து தண்ணியெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னு பார்த்தா ஹிந்துக்கு தான் வந்து நாங்கள் தீண்டத்தகாதவர், நாங்கள் இந்து அப்படின்னா, பார்சிக்குமே நாங்கள் வந்து தீண்டத்தகாதவர் தான். பார்சிக்கு தான் நாங்கள் தீண்டத்தகாதவர் அப்படின்னா முகமதியர்களுக்குமே வந்து நாங்கள் தீண்டத்தகாதவர் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு அந்த மேலே சொன்ன சம்பவத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. இதுதான் வந்து பகுதி 4ல் கொடுத்துருக்காங்க. பகுதி 5 இந்த அளவுக்கு அடுத்த நிகழ்வும் தெளிவை ஏற்படுத்தும். இந்நிகழ்வு கத்தியாவாரில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த தீண்டப்படாத ஆசிரியரோடு தொடர்புடைய நிகழ்வாகும். திரு காந்தி நடத்தி வரும் யங் இந்தியாவின் 12 டிசம்பர் 1929 இச்செய்தி காணப்படுகிறது. அப்போதுதான் குழந்தையை ஈன்றிருந்த இப்போ வந்து பகுதி 5 ஒரு பகுதி 6 பகுதிகள் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இந்த பகுதி 5ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு சம்பவத்தை வந்து சொல்கிறாங்க, தீண்டாமை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் வந்து பகுதி 5ல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பகுதி 5 இதே அளவுக்கு அடுத்த நிகழ்வும் தெளிவை ஏற்படுத்தும். இந்நிகழ்வு கத்தியாவாரில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த தீண்டப்படாத ஆசிரியரோடு தொடர்புடைய நிகழ்வாகும். திரு காந்தி நடத்தி வரும் யங் இந்தியாவின் 12 டிசம்பர் 1929 இதழில் இச்செய்தி காணப்படுகிறது. அதில் அப்போதுதான் குழந்தையை ஈன்றிருந்த அவர் மனைவிக்கு சிகிச்சை வழங்குமாறு இந்து மருத்துவர் ஒருவரை சம்மதிக்க வைக்க அவர் பட்ட பாட்டை விவரிக்கிறார். அவரின் மனைவியும் குழந்தையும் போதுமான மருத்துவ கவனமின்றி இறந்து போனதையும் தெரிவிக்கிறது அக்கடிதத்தில். ஸோ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, போதுமான மருத்துவ வசதி இருந்து ஒரு குழந்தையும் மனைவியும் இறந்து போயிருக்காங்க. அந்த சம்பவத்தை வந்து சொல்கிறாங்க, அது எப்படி இறந்து போனாங்கன்றத. அவரோட மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்போ வந்து அவர் டாக்டரை பார்க்க போகணும், ஒரு இந்து டாக்டர், இவங்களுமே இந்து, பட் ஆனால் தீண்டப்படாதவர். ஸோ போய் வந்து ஒரு மருத்துவரை பார்த்து, நீங்கள் வாங்க, என் மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் வந்து வர மறுத்திருக்காரு. முடிஞ்ச அளவு கெஞ்சி அந்த டாக்டரை வந்து வர வச்சுருக்காங்க. அந்த டாக்டர் வந்து எப்படி அந்த தீண்டப்படாத ஒரு மனைவிக்கு வந்து சிகிச்சை பார்த்தாருன்றதை நீங்கள் சொல்லியிருக்காங்க.
ஒரு வழியாக டாக்டர் வந்து சேர்ந்தாலும் ஹரிஜன் காலனிக்கு வெளியே நின்றுதான் பரிசோதிப்பேன் என்று நிபந்தனை விதித்தார். என்னுடைய மனைவியை அவளுடைய பச்சிலம் குழந்தையோடு காலனியை விட்டு வெளியே அழைத்து வந்தேன். ஸோ அந்த காலனிக்குள்ளலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். ஏன்னா அந்த தீண்டப்படாத காலனின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாரான் டாக்டர் தன்னுடைய தெர்மாமீட்டரை முஸ்லீம் ஒருவரிடம் தந்தார். என்னுடைய மனைவியை அவளுடைய பச்சிலம் குழந்தையோடு காலனியை விட்டு வெளியே அழைத்து வந்தேன். டாக்டர் தன்னுடைய தெர்மாமீட்டரை முஸ்லீம் ஒருவரிடம் தந்தார். அவர் என்னிடம் தர அதனை நான் மனைவியிடம் கொடுத்தேன். இதே முறையில் தெர்மாமீட்டரை பயன்படுத்தி விட்டு திரும்ப தந்தோம். டாக்டர் வந்து தெர்மாமீட்டரை கூட டைரெக்டாக வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கல்ல அந்த மனைவி குழந்தை அவங்களுக்கு வந்து வைக்கலையா. அவர் வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட கொடுத்துருக்காரு. முஸ்லீம் வந்து அவர் அந்த கணவர்கிட்ட கொடுத்துருக்காரு. கணவர் வந்து தன்னோட உடம்பு சரியாத மனைவிட்ட கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் மறுபடியும் டாக்டர் வந்திருக்கு. இப்படி தான் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டேரெக்டாக வந்து தெர்மாமீட்டரை வந்து அவங்கள வந்து செக் பண்ண மாட்டாராம், தொட மாட்டேன் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அந்த காலனிக்குள்ளே வர மாட்டேன்னு சொல்லிட்டாராம். இப்படி தெர்மாமீட்டர் மாறி போயிட்டு டாக்டர் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து அந்த நிமோனியான்ற ஒரு இது இருக்குது, இனிமேல் கடவுள் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு 2வது டைம் கூட டாக்டரே வரலையாம். இந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பகுதி 5 வந்து சொல்லியிருக்காங்க. எந்த விளக்கமும் தேவையில்லை. நன்றாக கல்வி பெற்றிருந்த மருத்துவர் தெர்மாமீட்டரை நோயாளி மீது தானே பயன்படுத்தவும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் கவலைக்கிடமான நிலையில் உள்ள ஒரு பெண் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கவும் மறுத்துவிட்டார். அதனால் அப்பெண் இறந்து போனார். அவரின் மருத்துவ தொழிலில் பின்பற்ற வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அந்த பிரமாணத்தை சற்றும் உறுத்தலின்றி மனசாட்சி இல்லாமல் புறந்தள்ளிவிட்டார். ஓர் இந்து தீண்டப்படாதவரை தொடுவதை விடவும் மனித தன்மையற்றவராக இருப்பதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் அந்த தீண்டத்தகாதவரை வந்து நான் தொடக்கூடாது அப்படின்றனால எப்படி இருந்திருக்காரு. அவர் வந்து சிகிச்சையை பார்க்காம கண்டுக்காமல் விட்டனால அந்த மனைவியும் குழந்தையும் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்றத வந்து பகுதி 6 வந்து சம்பவமாக பதிவு பண்ணியிருக்காங்க. பகுதி 5. இப்போ பகுதி 6லையுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. பகுதி 6 இதைவிட தெளிவாக புரிய வைக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு உள்ளது. மார்ச் 6, 1938 அன்று பகுதி 6 வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பங்கேற்க போயிருக்காரு. அந்த பங்கேற்க கூட்டத்துக்கு போன அந்த இளைஞர் வந்து அவரோட அனுபவத்தை வந்து 1938 வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து பகுதி 6 வந்து இருக்குது. பகுதி 6 வந்து இதே மாதிரி வந்து ஒரு சம்பவம் சொல்லியிருக்காரு. ஒரு இளைஞர் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து அவருக்கு நடந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காங்க. தீண்டாமையினால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத. அவர் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்காரு. இருந்தாலுமே அந்த தீண்டாமை அப்படின்றனால வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்றத வந்து அந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காங்க பகுதி 6. ஸோ இந்த புத்தகமே வந்து பகுதி 1லேருந்து பகுதி 6 வரையுமே இருக்கும். நான் 1933 மராத்தி வழி இறுதித் தேர்வில் வெற்றி பெற்றேன். 4ஆம் வகுப்பு வரை ஆங்கிலம் பயின்றிருந்தேன். பம்பாய் மாநகராட்சியின் பள்ளிகளுக்கான நிர்வாக குழுவின் கீழ் ஆசிரியராக பணியாற்ற விண்ணப்பித்தேன். ஆனால் எந்த காலியிடமும் இல்லாததால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. பின்னர் அகமதாபாத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான அலுவலரிடம் கிராம தலைவாரியாக விண்ணப்பித்தேன். எனக்கு அவ்வேலை கிடைத்தது. பிப்ரவரி 19, 1936 அன்று கேடா மாவட்டத்தின் போர்ச வட்டத்தில் உள்ள மம்லத்தார் அலுவலகத்தில் தலையாரியாக நியமிக்கப்பட்டேன். எனது குடும்பம் குஜராத்தை பூர்வீகமாக கொண்டது என்றாலும் நான் அதற்கு முன்பு வரை குஜராத் சென்றதில்லை. அரசு அலுவலகங்களில் தீண்டாமை கடைபிடிக்கப்படும் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய விண்ணப்பத்தின் நான் ஹரிஜன் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்ததால் என் அலுவலக சகாக்களுக்கு நான் யார் என்று தெரிந்திருக்கும் என்று எதிர்பார்த்தேன். இது இப்படி இருக்க மம்லத்தார் அலுவலகத்தில் தலையாரியாக பணிக்கு சேர சென்றபோது அங்கே இருந்த எழுத்தரின் போக்கு ஆச்சரியமூட்டுவதாக இருந்தது. ஸோ அந்த ஹரிஜன் அப்படின்றவங்களை வந்து தீண்டப்படாதவராக சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு வேலையை கிடைச்சிருக்கு. அந்த தலைவாரியாக வேலை வந்து கிடச்சிருக்கு. தலையாரியாக வேலை வந்து கிடச்சிருக்கு. அவர் வந்து அந்த அலுவலகத்துக்கு போயிருக்காரு. அந்த அலுவலகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இவர் யார், அந்த ஹரிஜன் அப்படின்னா வந்து இவங்க தீண்டப்படாதவன்னு தெரிஞ்சிருச்சான். உள்ளே போனது வந்து நீ எந்த ஆள் என்று கேட்டோன்னே நான் வந்து ஹரிஜன் அப்படின்னு சொன்னோன்னே போ தூரமாக போய் தள்ளி நில்லு அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது உன் ஜாதிக்காரங்களாம் வந்து இந்த ஒரு சமுதாயத்துக்காரவங்களாம் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து கூட்டுற வேலை தான் பார்ப்பாங்க. ஆனால் நீ வந்து ஒரு பொறுப்பில் வந்திருக்கியா, உனக்கு கீழே நான்லாம் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னை நோக்கி இகழ்ச்சி ததும்ப நீ எந்த ஆள் என்று ஒருவர் கேட்டார். நான் ஹரிஜன் என்றேன். அவர் உடனே போ தூரமாக தள்ளி நில்லு, என் பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு உனக்கு தைரியமா, ஏதோ இந்த ஆஃபீஸில் இருக்க, நீ மட்டும் வெளியே இருந்திருந்தால் 6 உதவி விட்டிருப்பேன், இங்கே வேலை பார்க்க உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்றார். அதன் பின் என்னுடைய சான்றிதழ்களையும் தலையாரியாக நியமிக்கப்பட்ட பணி ஆணையையும் அப்படியே தரையில் வீச சொன்னார். அதனை அவர் எடுத்துக்கொண்டார். ஸோ அவர் வந்து தலையாரியாக வந்து பதவி கிடச்சி அந்த தலையாரியாக வந்து போஸ்ட் கிடச்சிட்டு போயிருக்காரு. அந்த சர்டிஃபிகேட்டை கூட வந்து கீழே வீசி நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாராம். கையில் கூட வாங்க மாட்டாங்களாம். நீலாம் இங்கே இருந்தனால வந்து ஒன்று சும்மா ஒரு இதே வெளியில் இருந்திருந்தால் உன்னை வந்து 6 உதவ விட்டுருப்பேன் அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வீடு பார்ப்பதிலையும் வந்து அவருக்கு நிறையா வந்து கஷ்டம் கிடச்சிருக்கு. வீடே வந்து யாருமே தர மாட்டேன்றாங்களாம். அந்த
அந்த ஒரு இளைஞர் வந்து அந்த அனுபவத்தை வந்து சொல்லியிருக்காரு. அந்த அனுபவத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆஃபீஸில் தான் எப்படின்னா, வீடு பார்க்குறதுமே வந்து எனக்கு வீடு வந்து யாருமே கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அது மாதிரி என் கூட வேலை பார்க்குறவங்களே வந்து உங்க கூட நான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப வந்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றாரு. இன்னொன்று வந்து இந்த தலைவாரியாக இருக்கனால வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு இடத்துக்கு போய் அந்த மக்கள் கணக்கெடுப்பு அதெல்லாம் பண்ணணுமா. அங்கே போய் ஒரு சம்பவத்தை வந்து அங்கே உள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு சேரில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சம்பவமாக சொல்கிறாங்க. ஒரு நாள் தலையாரி என்னை அழைத்து சாஜ்பூர் கிராமத்தின் மக்கள் தொகை அட்டவணையை தயாரிக்குமாறு பணித்தார். நான் ஜென்ராலில் இருந்து சாஜ்பூர் நோக்கி பயணித்தேன். அங்கு கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஊர் தலைவரும் தலையாரியும் ஏதோ வேலையில் ஈடுபட்டிருப்பதை கண்டேன். அலுவலக வாசலில் கதவருகே நின்று காலை வணக்கம் என்று வணங்கினேன். அவர்கள் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. எனக்கு இதென்ன வாழ்க்கை என்று ஏற்கனவே அயர்வாக இருந்தது. இப்படி புறக்கணிப்பிற்கும் அவமானத்திற்கும் ஆளாவது என்னை வெகுண்டலச் செய்தது. நான் அருகில் இருந்த நாற்காலியில் அப்படியே அமர்ந்து விட்டேன். நான் நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு தலைவரும் தலையாரியும் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக சென்றார்கள். சற்று நேரத்தில் மக்கள் வர ஆரம்பித்தார்கள். சீக்கிரமே பெருங்கூட்டம் என்னை சுற்றி கூடிவிட்டது. அந்த கிராமத்தில் உள்ள நூலகத்தின் நூலகரே அக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருந்தார். இப்படிப்பட்ட கூட்டத்தை ஒரு படித்த மனிதர் ஏன் திரட்டி வர வேண்டும் என்று எனக்கு புரியவே இல்லை. ஒரு புக்கு படித்தவங்க, ஒரு புத்தகம் படித்தவர் கூட வந்து ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு எனக்கு ஆப்போசிட்டாக வராரு. நான் வந்து ஒரு வேலையாக என்னை அமுச்சு விட்ருக்காங்க. நான் அந்த ஊரில் தலைவர்களை போய் பார்க்கணும், அங்கே மக்கள் கணக்கெடுப்பு இருக்கணும், அங்கே போய் அவங்களுக்கு வந்து காலை வணக்கம்னு சொல்கிறேன். அவங்க கண்டுக்கவே இல்லை. என்னை பார்த்துட்டு மக்கள் தலைவரும் அந்த ஊரில் உள்ள தலைவாரியாக இருக்கவரும் வந்து கிளம்பிட்டு வரும்போது பார்த்தா ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வராங்க. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா வந்து புத்தகம் படிக்கிறார், அந்த லைப்ரரியில் உள்ளவர். அதுதான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி வந்து ஒரு புத்தகம் படிக்கிறவர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு எனக்கு ஆப்போசிட்டாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. பட்ட கூட்டத்தை ஒரு படித்த மனிதர் ஏன் திரட்டி கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு புரியவே இல்லை. பின்னர் தான் அது அவருடைய நாற்காலி என்று தெரிய வந்தது. அவர் என்னை மிக மோசமான வார்த்தைகளால் ஏசினார். கிராம ஊழியரை நோக்கி, இந்த அழுக்கு பக்கிய நாயை எவன்டா என்னிடத்தில் உட்கார விட்டது என்று கேட்டார். என்னை நாற்காலியை விட்டு இறக்கி நாற்காலியை எடுத்துக்கொண்டார். நான் தரையில் உட்கார்ந்து விட்டேன். அதன் பின்பு அக்கூட்டம் கிராம நிர்வாக அலுவலகத்திற்குள் நுழைந்து என்னை சுற்றி கொன்றது. அந்த வெறிப்பிடித்த கூட்டம் கோபம் கொப்பளிக்க நின்றது. சிலர் என்னை திட்டி தீர்த்தார்கள். சிலர் கத்தி போன்ற கூர்மையான ஆயுதத்தை வைத்து என்னை கண்டந்துண்டமாக வெட்டப்போவதாக மிரட்டினார்கள். நான் என்னை மன்னித்தருள வேண்டுமென்றும் என் மீது இரக்கம் காட்டுமாறும் மன்றாடி கொண்டிருந்தேன். அது எதுவும் கூட்டத்தை அசைக்கவே இல்லை. என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் என் மீது கவிந்திருக்கும் மோசமான நிலை குறித்து மம்மல்தாருக்கு கடிதம் ஒன்றை வரைந்து நான் கூட்டத்தால் கொல்லப்பட்டால் என் பிணத்தை எப்படி புதைக்க வேண்டும் என்று குறித்து அதில் எழுதலாம் என்று தோன்றியது. அவர்களுக்கு எதிராக நான் மல்லத்தாரிடம் புகார் தெரிவிக்கிறேன் என்று தெரிந்தால் அவர்களின் கைகள் கட்டுப்படும் என நம்பினேன். எனக்கு எழுத ஒரு தாளினை தருமாறு ராவணியாவே வேண்டினேன். அவர் தந்த தாளில் என்னிடம் இந்த ஃபவுண்டைன் பேனாவில் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய எழுத்துக்களில் கீழ்கண்டவற்றை எழுதினேன். பெறுநர் பர்மர் காளிதாஸ் சிவராவின் பணிவான வணக்கங்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளவும். என் மீது மரணத்தின் பிடி இறுக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெற்றோரின் பேச்சை கேட்டிருந்தால் இப்படி ஆயிருக்காது. என்னுடைய மரணத்தை குறித்து என்னுடைய பெற்றோருக்கு தெரியப்படுத்தி நன்மை பயக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர் யார் அமுச்சு விட்டாங்களோ அவருக்கு வந்து அவங்க முன்னாடியே ஒரு லெட்டர் எழுதிடுறாராம். ஸோ நான் வந்து லெட்டர் எழுதிட்டா வந்து அட்லீஸ்ட் அந்த லெட்டரை பார்த்து பயப்படுவாங்க. நான் வந்து சாக போகிறேன், என்னோட பணத்தை வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க, எங்கள் அம்மா அப்பா பேச்சு கேட்காம நான் இந்த ஊருக்கு வேலைக்கு வந்துட்டேன், இங்கே வந்து இந்த தீண்டத்தகாதவர் இப்படி என்னை இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு சேரில் உட்காந்ததுக்கு வந்து என்னை வந்து எல்லாம் சேர்ந்து கொல்ல வராங்க, அதனால் நான் இங்கே செத்து போயிடும்னு நினைக்கிறேன், என்னை வந்து இந்த மாதிரி புதைங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து அவங்க முன்னாடி எழுதுறாராம். அதை பார்த்தாச்சு அந்த ஊர் மக்கள் வந்து பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தையுமே சொல்கிறாங்க. நான் எழுதியதை நூலகர் வாசித்தார். உடனே அதை கிழித்தெறியும்படி சொன்னார். உடனே அவ்வாறே செய்தேன். என் மீது கணக்கு வழக்கில்லாத வசைமலை பொழிந்தனர். நான் கருணை காட்டுமாறு மன்றாடினேன். இனிமேல் இப்படி திரும்பவும் நடந்து கொள்ள மாட்டேன் என்றும் வேலையை விட்டுவிடுவதாகவும் வாக்களித்தேன். மாலை 7 மணிக்கு கூட்டம் கழியும் முறை என்னை பிடித்து வைத்திருந்தார்கள். அதுவரை தலையாரியும் கிராம தலைவரும் வந்து சேரவே இல்லை. அதன் பின்னர் 15 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு பம்பாயிலிருந்து என்னுடைய பெற்றோரிடம் திரும்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வந்து பதிவு பண்ணுறாரா தீண்டத்தகாதவர்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அம்பேத்கர் அவர்களோட படத்தை போட்டு இந்த புத்தகத்தை வந்து முடிக்கிறாங்க. ஒரு 6 பகுதிகள் இருக்குது. முதல் 4 பகுதிகள் வந்து அம்பேத்கர்களோட நினைவடைகளும், மீதி 2 வந்து ஒரு இளைஞர் ஒரு 2 பேர்த்தோட சம்பவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஒரு தீண்டத்தகாதனால வந்து எவ்வளோ பெரிய நீங்கள் வந்து பட்டதாரியாக இருந்தாலுமே வந்து உங்களை இப்படி தான் நடத்துவாங்கன்றது வந்து அந்த 1990 அந்த 1900 காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்குது, அந்த 1904 அந்த 31-39 எப்படி இருந்துச்சுன்றதை வந்து இந்த புத்தகத்தை சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ இல்லை அப்படின்றதுனாலுமே வந்து ஒரு டயத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்து மக்கள் எப்படி வந்து படித்து மேலே வந்தாங்க, எப்படி அதெல்லாம் மாற்றினாங்க
அப்படின்றத வந்து இந்த புத்தகம் தெரிஞ்சுக்கும். இன்னொன்று நம்ம கிடச்சிருக்க எல்லாமே வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல, அதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கு அப்படின்றதுமே வந்து இந்த புத்தகம் வந்து சொல்லுது. நீங்கள் இந்த புத்தகம் வந்து வெறும் 50 பக்கங்கள் மட்டும்தான், ஆனால் அவ்வளோ அழகான வரலாறுகள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 6 பகுதிகள் தான் போட்டிருக்காங்க, 50 பக்கங்கள். ஆனால் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கிடைச்ச விஷயங்களை வந்து யோசித்து பார்த்து நிறைய விஷயங்களை குறை சொல்லாத அளவுக்கு இப்போ நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிற அளவுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. விசாவிற்காக காத்திருக்கிறேன், டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் நினைவலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே வாங்கி படிங்க. எதிர் வெளியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க. நன்றி.